நாம் தமிழர் கட்சி காளியம்மாள் அவர்கள் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள். அதுக்கான இன்டைரக்டான மெசேஜை காளியம்மாள் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக காளியம்மாள் அவர்கள் இவ்வளோ பெரிய கேப் எடுத்தாங்க? அவங்க ஸ்டார்டிங்லேயே இணைந்து இருக்கலாமே. ஸ்டார்டிங்லேயே தமிழக வெற்றி கழகத்துக்கிட்டையும் தளபதி விஜய் கிட்டையும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. தளபதி அவர்கள் சில விஷயங்கள், சில நிர்வாகி பொறுப்புகள் காளியம்மாளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே எதுக்கு காளியம்மாள் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையல அப்படிங்கிற அடுத்தடுத்து ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது கண்டிப்பாக வீடியோ முடியும் போது ப்ராப்பரான அரசியல் திமுக எந்த அளவுக்கு அரசியல் பண்ணுகிறது அப்படிங்கிற விஷயம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மெயின் மேட்டருக்குள்ள போகலாம். அதாவது நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர்களுக்கு அப்புறமா காளியம்மாள் அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்தை பிடித்திருந்தாங்க. சீமான் அவர்களோட பிரச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு அடுத்த இடத்துல காளியம்மாள் அவர்களோட பிரச்சாரம் இருந்தது. ஸோ காளியம்மாளுக்கு நாம் தமிழர் கட்சியில் ஒரு பெரிய பவர் இருந்தது. ஆனால் இது எல்லாமே வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு, அதாவது நாம் தமிழர் கட்சியில் இல்லாதவங்க வெளியிலிருந்து பார்க்கும்போது சீமான் சாட்டை பூரகன் காளியம்மாள் அப்படின்னு தான் ஒரு தாட் உருவாகும். ஆனால் கட்சிக்குள்ள காளியம்மாள் அவர்களுக்கு அந்த அளவுக்கு பவர் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஈவன் சீமான் அவர்களும் காளியம்மாளை அந்த அளவுக்கு மதிப்பதே கிடையாது. பல இடத்துல காளியம்மாளை தற்குறைவான வார்த்தைகள் சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. ஒரு ஆடியோவும் லீக் ஆகியிருக்கு. அவள் போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சீமான் அவர்கள் காளியம்மாளை பற்றி பேசியிருக்காங்க. அப்படிங்கிற ஆடியோஸ்லாம் வெளியாச்சு. இது எதுவும் பெருசாக பரபரப்பாக பேசப்பட்டது. அப்போ எல்லாரும் நினைத்தும் காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவாங்க அப்படின்னு நினைத்தும் நம்ம நினைச்ச காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி விட்டார்கள். ஓகே, காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து பல நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிட்டாங்க. அதனால் அடுத்து எந்த கட்சியில் இணைவாங்க? எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தில் காளியம்மாள் அவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தில் இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தும் அதே மாதிரி தான் நடவடிக்கைகள் எடுத்தாங்க. ஸோ டைரெக்டாக தளபதி விஜய் அவர்களை டைரெக்டாக மீட் பண்ண முடியாத சூழ்நிலை காளியம்மாளுக்கு ஏற்பட்டது. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், ஜான் ஆரோக்கியசாமி இவங்க 3 பேரும் தடுத்து நிறுத்திருக்காங்க. அதாவது தளபதி இருக்காங்கன்னா இவங்க 3 பேரும் தளபதி 2 இருக்காங்க. இந்த 3 பேரும் காளியம்மாளை விஜய் கிட்ட நெருங்க விடவில்லை. அதனால் காளியம்மாள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா விஜயை சந்திக்க முயற்சி செஞ்சாங்க. முக்கியமாக இந்த ஒரு தகவல் விஜய்க்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா காளியம்மாள் விஜயை சந்தித்திருக்காங்க. விஜயை சந்தித்து இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல பொறுப்பு வேண்டும், நான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட செயலாளர்கள் பிரித்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா அப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த மாதிரி யாருக்கும் நாங்கள் டக்குன்னு பொறுப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே 20 வருஷம் 25 வருஷம் உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுக்க முடியும். உங்களுக்கு நாங்கள் ஒரு பொறுப்பு தரோம், கொஞ்சம் லேட் ஆகும், 1 மாதம் ஆகும். 1 மாதம் கழிச்சு இந்த ஒரு பொறுப்பு தரோம், ஒரு பெரிய பொறுப்பு நாங்கள் இந்த ஒரு பொறுப்பு தரோம், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காளியம்மாளுக்கு விஜய் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் காளியம்மாள் அவர்கள் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் 1 மாதம் இல்லை 2 மாதம் கழிச்சு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் காளியம்மாள் அவர்கள் இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் டிஎம்கே பண்ணுது. ஸோ டிஎம்கே என்ன பண்ணுதுன்னா, டிஎம்கேவோட உளவுத்துறை மூலமாக காளியம்மாள் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை டிஎம்கே எடுத்துக்குது. இதனால் டிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ காளியம்மாள் கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. உங்களுக்கு நாங்கள் ஒரு மாநிலவை சீட்டு கொடுக்குறோம். அதாவது இப்போ இருக்க பார்த்தீங்களா, இப்போ 4 சீட்டு கொடுத்தாங்க. கமல்ஹாசனுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சீட்டு தரோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இது காளியம்மாள் அவர்கள் வாவ் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு புதிய கட்சியில் போய் ஒரு நிர்வாகியை, ஒரு பெரிய பொறுப்பாக இருந்தாலும் ஒரு நிர்வாகியாக சேர்றதை விட ஒரு டிஎம்கே மாதிரி ஒரு பெரிய கட்சியில் ஒரு இந்த மாதிரி மாநிலங்களை சீட்டு கொடுத்தா அது தன்னோட அரசியல் வளர்ச்சிக்கு பெரும் அளவு ஒரு பலமாக இருக்கும். தன்னோட அரசியல் கெரியர் பல மடங்கு உயர்த்தி விடும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதனால் டிஎம்கே பக்கம் போகலாம் அப்படி சொல்லி டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க. மீண்டும் டிஎம்கே அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தரணும் சொன்னீங்களே உண்மையா அப்படின்னு சொல்லி அவர் மூலமாக டிஎம்கே அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைச்சு. அவர்கிட்ட இருந்து தான் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. டிஎம்கே மற்ற நிர்வாகிகள்கிட்ட இதை பற்றி கேட்டு பார்க்கலாம். கேட்டு பார்க்கும்போது யார் உங்களுக்கு தரணும் சொன்னது அப்படிலாம் ஒன்றும் தர முடியாது. வேறு கட்சியிலேருந்து உடனே வந்தால் உங்களுக்கு எம்பி சீட் கொடுக்கணுமா, அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அதனால் காளியம்மாள் அவர்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான சலுகையும் கொடுக்கல. டிஎம்கேல இணைப்பதற்காக தான் சும்மா ஒரு விஷயத்தை காளியம்மாளுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை காளியம்மாளுக்கு தெரிய வருகிறது. அதுக்கப்புறமா மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி, புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன் இவங்க 3 பேரும் இருப்பதால்
தளபதியை வந்து நெருங்கவே முடியவில்லை அப்படிங்கிற ஒரு புலம்பல் வந்து காளியம்மாள் அவர்கள் வெற்றிருக்காங்க. அதனால் இப்போ வரைக்குமே காளியம்மாள் அவர்கள் எந்த கட்சியிலும் இணையாமல் இருக்காங்க. இந்த சமயத்தில் தளபதி அவர்களை ரீச் பண்ணணும் காரணத்துக்காக ப்ரெஸ் மீட் நிறைய நடத்துகிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து தளபதி விஜயை பற்றி பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லேட்டஸ்ட்டாக நடந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எந்த கட்சியில் இணைந்தாலும் மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் என்னோட போராட்டம் தொடரும். ஸோ மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் கடைசி வரைக்கும் போராடுவேன், தமிழக மக்களுக்காக என் உயிரே கொடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நார்மலான விஷயம். ஆனால் விஜயை பற்றி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து இளைஞர்களையும் பெண்களையும் கவரக்கூடும் ஒரு நடிகராக வந்து இருக்காங்க, ஒரு தலைவராக வந்து இருக்காங்க. அவங்களோட அரசியல் பயணம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்து விஜய் அவர்கள் போவாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. எத்தனை நாளாக வந்து காளியம்மாள் அவர்கள் விஜயை பற்றி எந்த விதமான விஷயத்தையும் பேசலை. ஈவன் வந்து பொதுக்குழு கூட்டத்துக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்கள் வந்து சந்தித்தாங்க, டைரெக்டாகவே சந்தித்தாங்க. அதுக்கப்புறமும் கூட விஜயை பற்றி எந்த விதமான வார்த்தையும் வந்து பேசலை. ஸோ வந்து ஒரு மாதம் வெயிட் பண்ணிருக்கலாம், ஆனால் எதுவுமே பேசலை. திமுக பக்கம் போகிற மாதிரி இருந்தாங்க, அதனால் எதுவுமே பேசலை. இப்போ திமுகவும் காளியம்மாள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா விஜயை பற்றி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு கேள்வி கேட்கலாம், இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் போது வந்து ஒரு பெரிய பொறுப்பு வந்து காளியம்மாளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி திமுகவில் இணையும் போது வந்து எம்பி பொறுப்பு கொடுக்காம வேறு ஏதாவது பெரிய பொறுப்பு வந்து கட்சியில் கொடுத்தா அது நல்லது தானே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா வந்து திமுகங்கிறது ஒரு பெரிய ஆலமரம். டக்குன்னு போன உடனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்புலாம் கொடுக்க மாட்டாங்க. 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் வெயிட் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பொறுப்பு அப்படியே கொடுப்பாங்க, டக்குன்னு தூக்கி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் காளியம்மாளுக்கு ஒரே வழி தமிழக வெற்றி கழகம் மட்டுமே. அதனால தான் வந்து தொடர்ந்து விஜய் அவர்களை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் பாராட்டி பேசியிருக்காங்க. இளைஞர்களுக்கு கவரக்கூடிய சக்தி விஜய் தான், ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து அடுத்த 2026 வர அரசியல் தேர்தல் வந்து யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இப்போ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி காளியம்மாள் அவர்கள் பேசியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவாக காளியம்மாள் அவர்கள் நான் உங்கள் கட்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக சிக்னல் கொடுக்குற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கான ஓப்பன் கொஷின், காளியம்மாள் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வரும்போது அது காளியம்மாளுக்கு எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும், தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்? ஏன்னா வந்து முக்காவாசி நிர்வாகிகள் நாம் தமிழக கட்சி நிர்வாகிகள் பல பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வருகிறார்கள். இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ப்ளஸ்ஸாகவும் அமைகிறது, மைனஸாகவும் அமைகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றிலாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து அரசியல் சம்மந்தமாக எல்லா நியூஸும் தக்கு தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.